திருப்பூரில் பைனான்ஸ் தொழில் செய்து வரும் இந்து முன்னணி பிரமுகர் தற்போது வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரை குற்றவாளிகளை பிடிக்கும் முயற்சியில் 3 தனிப்படைகள் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் குமரானந்தபுரம் காமராஜர் வீதியில் வசித்து வருபவர் பாலமுருகன். 30 வயதான இவர் திருப்பூரில் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். அதேபோல் இந்து முன்னணி அமைப்பின் திருப்பூர் வடக்கு வழக்கறிஞர் பிரிவு ஒன்றிய தலைவராகவும் இருந்து வந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு 12 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே சென்ற பாலமுருகன் வீடு திரும்பவில்லை. இன்று அதிகாலை 4 மணி அளவில் பாலமுருகன் வசித்து வந்த அதே காமராஜர் வீதியில் தலை உள்ளிட்ட இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வடக்கு போலீசார் பாலமுருகனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் 3 பேர் கொண்ட கும்பல் பாலமுருகனை வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது தெரிய வந்தது. தற்போது 3 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை பிடிக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்திலும் தற்போது போலீசார் விசாரணையை துவங்கியுள்ளனர். ஓவியா.